இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் திருவசனம். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று புனித ஃப்ரெட்ரிக் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். நமக்காக இறை இயேசுவிடம் நினைவு கூர்ந்து நமக்காக இறை இயேசுவிடம் மன்றாடும்படி ஜெபித்துக் கொள்வோம். இன்று ஜூலை மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நண்பர்களே, உங்கள் உடல் நலம் எப்படி இருக்கின்றது? வீட்டில் அனைவரும் நலமா? சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை அமைதியாயிருந்து நான் உனக்காக செய்யும் செயல்களை பார் என்று சொல்வார். உங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணாதீர்கள், ஃபைட் பண்ணாதீர்கள். God will do it for you. Jesus will stand for you. உங்கள் பங்கு என்ன தெரியுமா? மன்னித்து விடுங்கள். Just forgive, forget and move on. இயேசுவின் பங்கு உங்களுக்கான ஜஸ்டிஸ், உங்களுக்கான நியாயம், அதை பெற்று தருவது. அவர் அதை நிச்சயம் செய்வார். இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, மாலை மங்கும் வேளையில் ஆட்டினை வெட்ட வேண்டும், நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன் என்பதாய். எகிப்தில் உள்ள மனிதர், விலங்கு அனைவர் மேலும் வந்த சங்காரம், தீர்ப்பு இரத்த அடையாளமாக போடப்பட்ட இஸ்ரவேலரின் வீட்டை மட்டும் தொடவில்லையே, கடந்து சென்றது. கொள்ளை நோய் எதுவும் அவர்கள் மேல் வரவில்லை. ஆம், இயேசுவின் இரத்தம், அதன் அடையாளம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளின் மேலில், உங்கள் வீட்டு தலைவாசலில் இருப்பின், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், உங்களுக்கு உண்டான எதையும், எந்த தீங்கும் எந்த சத்ருவும் தொட முடியாது. அதற்காக தினமும் இயேசுவை காலையிலும் மாலையிலும் தொழுது கொள்ளுங்கள், செபியுங்கள், நன்றி பலிகளை செலுத்துங்கள், சோத்திர பலிகளை கேளுங்கள், திருப்பாடல்களை போட்டு கேளுங்கள், பொருத்தனை செய்து உபவாசம் எடுத்து ஒருவேளையாவது ஜெபியுங்கள். அப்போது இயேசு செய்யும் நன்மைகளுக்கும் அவர் உங்கள் வாழ்க்கையில் அருளும் பாதுகாப்பிற்கும் ஆசீர்வாதங்களுக்கும் விலையே இருக்காது. எந்த கைமாறும் நம்மால் செலுத்தவும் முடியாது. நம் ஆண்டவர் இருக்கிறாரே, அவர் நல்ல ஆயன். நண்பர்களே, நாம் எல்லாம் யார் தெரியுமா? அவருடைய மந்தையின் ஆடுகள். நம்முடைய மேய்ப்பரின் குரல் அது நமக்கு தெரிய வேண்டும். நாம் அறிந்திருக்க வேண்டும் நம் இயேசுவின் குரலை. அதை கேட்டு அதன்படி நாம் வாழ வேண்டும். நம் மேய்ப்பராம் இயேசுவுக்கும் தன்னிடம் உள்ள அத்தனை ஆடுகளின் பெயர்களும் தெரியுமாம். ஒரு ஆடை கூட அவர் மறப்பதே இல்லையாம். நீங்களும் வழிமாறி செல்லாமல் ஆயனையே பின்தொடர்ந்து சென்றால் எந்த ஓநாயும் உங்களை வேட்டையாட முடியாது. அப்படி வேட்டை மிருகங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் மேய்ப்பன் என்ன செய்வார் தெரியுமா? தன் உயிரையே கொடுத்து ஒரு சின்ன அடி கூட, காயம் கூட உங்கள் உடம்பில் படாதவாறு உங்களை காத்து கொள்வார். ஏனென்றால் இந்த உலகில் அனைத்தும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதுதான். நண்பர்களே, ஒரு ஓய்வு நாளில் இயேசு தன் சீடர்களுடன் வயல் வழியே சென்று கொண்டிருக்க, பசித்ததால் கதிரை கொய்து சீடர்கள் உண்டனர். இதை பார்த்தவர்கள், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கின்றார்களே என்று கேட்டபோது, இயேசு, ஓய்வு நாள் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்றார். ஆம், பிறர் பார்க்க காணிக்கை செலுத்துவதை விட உங்களை சுற்றி உள்ள இல்லாத மக்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். மாதா மாதம் ஒரு சிறிய தொகையை ஒதுக்கி வைத்து தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுங்கள். அதை விளம்பரம் இல்லாமல் செய்ய வேண்டும். தாவீதும் தன்னுடன் இருந்தவர்களும் பசியாய் தவித்தபோது இறை இல்லத்தில் உள்ள அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். அதில் தவறு இல்லை. குருக்கள் மட்டுமே உண்ண வேண்டும் என்று அவர்கள் பசியில் தவிக்க விடவில்லை தாவீது. அந்த அப்பத்தை எடுத்து அவர்களோடு பகிர்ந்து உண்டார். சிந்தியுங்கள்,
ஆண்டவர் யாருக்கு உதவும்படி உங்கள் இதயத்தில் பேசுகிறாரோ அவர்களுக்கு செய்யுங்கள். ஆண்டவர் அந்த செயலைக் கண்டு உங்களை மிகவும் அன்பு செய்வார், சந்தோஷப்படுவார். ஜெபிக்கலாமே. இயேசுவே, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்று கூறினீரே எங்கள் நல்ல ஆயனே. ஆடுகளைப் போல எங்கள் ஆயனாய் நீர் இருந்து எங்களை காத்தருளும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.